அதே போல இயேசு சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே அவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் சொல்றாரு. அப்படின்னா இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறாரா, இந்த இடத்துலதான் நம்ம எல்லாரும் இருக்கணும்ன்றது இயேசுடைய விருப்பம். ஏன் இந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புறார் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். இது எந்த சிருஷ்டிகளுக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த தேவதூதர்களுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அன்பு மாத்திரமல்ல, நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, எந்த அளவு முக்கியம்னா, எனக்கு எப்படி பிதா முக்கியமோ, எனக்கு பிதா எந்த அளவு முக்கியமோ, பிதாக்கு நான் எந்த அளவு முக்கியமோ, அதே அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு முக்கியம். இந்த நேசத்தையும் இந்த முக்கியத்துவத்தையும் நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நீ யோசிக்கணும். நீ ஒவ்வொரு நாளும் நீ யோசிச்சுட்டே இருந்தேன்னா உனக்கு இந்த உலகத்துல உன் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை, எல்லா பிரச்சனையின் மத்தியிலையும் உனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியும்னா, பிதாவுக்குள்ள என்ன கொண்டு வச்சிருக்காரு, திருத்துவத்துக்குள்ள என்ன கொண்டு வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறவரு, பிதாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே முக்கியத்துவத்தை எனக்கு கொடுக்கிற அதே ஆண்டவர் என்னை பிரச்சனையின் மத்தியில கைவிட்டுட்டு விலகி போவாரா? போக மாட்டாரு. இந்த எண்ணம் நமக்கு வராது. இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சுச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல இருதய சமாதானத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். இருதய சமாதானத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்ச நாட்கள்ல அல்லது கொஞ்ச நேரங்கள்ல அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவோம். பிரச்சனை ஜெயிப்போம்.